أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا وأولئك أصحاب النار هم فيها خالدون. مثل ما ينفقون في هذه الحياة الدنيا كمثل ريح فيها صر أصابت حرث قوم ظلموا أنفسهم فأهلكته وما ظلمهم الله ولكن أنفسهم يظلمون. يا أيها الذين آمنوا لا تتخذوا بطانة من دونكم لا يألونكم خبالا ودوا ما عنتم قد بدت البغضاء من أفواههم وما تخفي صدورهم أكبر قد بينا لكم الآيات إن كنتم تعقلون. ها أنتم أولئك تحبونهم ولا يحبونكم وتؤمنون بالكتاب كله وإذا لقوكم قالوا آمنا وإذا خلوا عضوا عليكم الأنامل من الغيظ قل موتوا بغيظكم إن الله عليم بذات الصدور. إن تمسسكم حسنة تسؤهم وإن تصبكم سيئة يفرحوا بها وإن تصبروا وتتقوا لا يضركم كيدهم شيئا إن الله بما يعملون محيط. وإذ غدوت من أهلك تبوئ المؤمنين مقاعد للقتال والله سميع عليم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم
இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னஹ் வ அஊது பிக மினன் நார். அல்ஹம்துலில்லாஹ். வாங்க சூரா ஆல இம்ரான் 116வது வசனத்தை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு முன்னாடி எவ்வளவு அற்புதமான அழகான வசனங்கள் எல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ்வை நம்புறவங்களுக்கு, மறுமையை நம்புறவங்க நன்மையே தீமையை தடுத்து இருப்பாங்க. உலகத்திலேயே மிகச்சிறந்த சமுதாயமா நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்னு நல்லா சொன்னா இல்லையா? அதோட தொடர், எவர்கள் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டார்களோ, அல்லாஹ் மேல சொன்னான்ல, நன்மை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வை நம்பக்கூடிய அந்த செயல்ல இருந்தா வெற்றி பெற்றவர்கள். அதை நிராகரிக்கக்கூடிய போக்கை மேற்கொண்டார்களோ, அவர்களுக்கு அவர்களுடைய பொருள்களும் சரி, பிள்ளைகளும் சரி, அல்லாஹ்விடத்தில் சிறிதும் பயனளிக்காது. அவர்கள் தான் நரகவாசிகள். மேலும் அதிலேயே அவர்கள் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள். அல்லாஹ் தஆலா 116வது வசனம் ஆல இம்ரான்ல சொல்றான். 117ல இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செலவழிப்பதற்கான உவமை எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? கடும் பனிப்புயல் போன்றதாகும். அதுவோ தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டோரின் வேளாண்மை நிலத்தை தாக்கி நாசப்படுத்துகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுமை இழைக்கவில்லை, உண்மையில் அவர்கள் தமக்குத்தாமே கொடுமை இழைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, மறுமை நாளை நம்பி, இந்த உலகத்துல நன்மை தானும் செய்து நன்மை ஏவி தானும் தீமையில விலகி பிறரையும் தடுக்கக்கூடியவர்களா இருக்காங்களோ அவங்க வெற்றி பெற்றவர்களா இருக்கிறாங்க. அவங்க உயர்ந்தவர்களா இருக்காங்க. அல்லாஹுடைய உன்னதமான அழகான கிஃப்ட்டுக்கும் பரிசுக்கும் உகந்தவர்களா இருக்காங்க. ஆனா அதை நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்ளக்கூடியவர்கள் பாவிகள், நரகவாசிகள். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது அல்லாஹ்வை, அந்த ஒரே ஒரு இறைவனை மறுக்கக்கூடிய இணை வைப்பாளர்களை பற்றி இந்த வசனத்துல எடுத்து சொல்றான். அப்படி சொல்லும் போது அவர்களுடைய அந்த இணை வைப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய செல்வங்களோ பிள்ளைகளோ அல்லாஹ்விடமிருந்து அவங்களை கொஞ்சம் கூட காப்பாத்தாது. அல்லாஹ் தண்டிக்க தீர்மானிச்சுட்டான்னா அல்லாஹ்வுடைய தண்டனையும் வேதனையும் அந்த செல்வங்கள் தடுத்து நிறுத்தாது. மேலும் அவங்க எப்படிப்பட்டவங்க? நரகவாசிங்க. அதுல என்றைக்குமே நிரந்தரமா விழுந்து கிடப்பாங்கங்கிறத 116வது வசனம் ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. எவ்வளவு அற்புதமா இந்த மனிதர்கள் மேல இறக்கப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில சொல்றான். நீங்க இதை மறுத்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ நாளைக்கு அல்லாஹ்வுடைய கோபத்துல இருந்து தண்டனை தடுக்காது. அதுக்கு பதிலா நரகவாசிகள் அதுலதான் என்னைக்குமே விழுந்து கிடக்கணும்னு எச்சரிக்கக்கூடிய வசனமா இந்த 116வது வசனம் சூரா ஆல இம்ரான்ல இருக்கு. அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா 117வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க உலகத்துல செலவிடக்கூடிய அந்த செல்வத்துக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில அவங்க செலவிடக்கூடிய அந்த செல்வம் நிலையானது கிடையாது. அந்த செல்வம் இருக்குல்ல, கடுமையான பனி புயலோடைய ஒத்ததா இருக்கு. ஏன்னா தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்ட ஒரு கூட்டத்தார் பயிர்களை தாக்கி அவற்றை அழித்தது. அதுதான் அதுக்கு உதாரணம். எப்படின்னா, ஒரு கடும் பனி புயல் அவனை அதை அழிச்சு சாம்பலாக்கிட்டா அது எதுக்காச்சும் உதவுமா? உதவாம போயிரும்ல. அந்த மாதிரி, அதாவது அந்த கடுமையான அந்த பனிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்னா, அது ரொம்ப, அதாவது வெப்ப காற்று எப்படி அழிக்குமோ அது மாதிரியே பனியும் பனிக்காற்றும் அந்த கடும் குளிரும் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இத நாம மத்தவங்க அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ, யூரோப் நாடுகள்ல இருக்கக்கூடிய நாம இத பாத்துக்கிட்டு தான் வர்றோம். ஏன்னா இப்படி வெயில் காலத்துல அந்த வெயிலும் அந்த வெப்பமும் கடுமையா இருக்கோ, அதை விட கடுமையா எது இருக்கு? குளிர், பனி. அது என்ன செய்யுது? அப்படி தீச்சிடுது. பாத்தீங்களா? பசுமையா இருக்கக்கூடிய புல்லு எல்லாத்தையும் பாருங்களேன், அந்த பனி விழுந்ததோட அப்படி கருகிறத. அப்ப அதுலயும் பயங்கரமான அழிவு இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக அந்த அறுவடை நேரத்துல பயிர்கள்லாம் ரெடி ஆகி அந்த அறுவடையை அறுத்து அதை பலன் அனுபவிக்க ரெடியா காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. ஆனா அந்த நேரத்துல ஒரு பனியோ ஒரு புயலோ ஒரு தீயோ தீச்சிருச்சுன்னா அவங்களுக்கு பலன் இல்லாம போயிரும். பாத்தீங்களா? அது மாதிரி தான் நிராகரிக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல செய்யக்கூடிய செல்வங்கள், செலவுகள், நன்மைகள் எல்லாம் என்ன செஞ்சிரும்? ஒண்ணுமில்லாம தீஞ்சு சாம்பலா போயிரும். அது அவங்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காது.
அவங்க செய்த அந்த பாவத்தின் காரணமா அவங்களுடைய பயிர்கள் எந்த பலனும் கொடுக்காம எப்படி அழிஞ்சு போதோ அது மாதிரி அவங்களுடைய நன்மைகளும் எந்த ஒரு பலனுமே இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சிருவான். அது மட்டும் இல்ல, அவங்க தாங்கள் செய்த நற்செயல்களை இறை நம்பிக்கைங்கிற அடித்தளத்தினுடைய அடிப்படையில அவங்க செய்யல. அதனால அவங்களுக்கு அல்லாஹ் அநீதி இழைக்கவில்லை, மாற அவங்கதான் தமக்கு தாமே அநீதி இழைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத இந்த 117வது வசனத்துல சொல்றான். ஏன்னா இவ்வளவு அழகா சொன்னதுக்கு பின்னாடியும் இங்க வாங்க, நீங்க நம்பிக்கை கொள்ளாம செய்யக்கூடிய எந்த சொல்லோ செயலோ உங்களுக்கு பலன் கொடுக்காது. அதனால ஒரே ஒரு இறைவன் நம்புங்க. அவன் முன்னாடி நிக்கணும், அவன் கேள்வி கேட்பான், அவன்கிட்ட இருந்தா வந்தோம், அவனுக்காகவே வாழ்றோம், அவனிடத்துல திரும்பி போறோம் அப்படிங்கிற சிந்தனையோட வாழுங்க. அப்படி இல்லாத போது அது பலனளிக்காதுங்கிறதும் அல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்றான். சொல்லியும் அந்த இறைவனுக்கு மாறு செஞ்சு அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாம அவனுக்கு இணை வைக்கும் போது எவ்வளவு நல்ல செயல் செஞ்சாலும் ஒண்ணுமில்லாம அழிஞ்சு போயிடும். எவ்வளவு மக்கள் செல்வங்கள் இருந்தாலும் எந்த ஒரு உதவி செய்ய முடியாது அப்படிங்கறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றோம். அடுத்த வசனங்கள் பாருங்க. அல்லாஹ் தாலா 118ல அல்லாஹ் தாலா சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை சார்ந்தவர்களை தவிர மற்றவர்களை உங்கள் அந்தரங்க நண்பர்களாக ஏற்றுக் கொள்ளாதீர்கள். இந்த நண்பர்கள் விஷயத்துல அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு சொல்றான், நண்பர்கள் எப்படி இருக்கணும். நண்பர்கள் நமக்கு கண்ணாடி மாதிரி இருக்கணும். நம்முடைய நன்மை தீமை நம்மளுடைய உண்மைத்தன்மையா அவங்க இருந்துக்கணும். நமக்கு நல்லதை எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருக்கணும், தீமைகள்ல இருந்து விளக்கக்கூடியவர்களா இருக்கணும், யார உற்ற நண்பர்களா எடுத்துக்கணும். இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். எந்த இடத்துலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களை சார்ந்தவர்களை தவிர மற்றவர்களை நீங்க உற்ற நண்பர்கள் ஆக்கிக்கிறாதீங்க. ஏன் தெரியுமா? காரணத்தோட அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ளும் எந்த ஒரு வாய்ப்பையும் அவங்க நழுவ விடுறது இல்ல. உங்களை துன்புறுத்தக்கூடியது உங்களுக்கு விருப்பமானதா இருக்கிறது. அவர்களுடைய வாய் மூலமாகவே அவர்களுடைய காழ்ப்புணர்வு வெளிப்படுகிறது. இன்னும் அவர்கள் தங்கள் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பதை இவற்றை விட அதிக கொடியனவாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு அளித்திருக்கின்றோம். நீங்கள் அறிவுடையோர்களா இருந்தால் அவர்களோடு தொடர்பு கொள்வதில் விழிப்போடு இருங்கள். அப்ப தொடர்பு கொள்ள வேணாம்னு சொல்லலாம், ஆனா அதுல எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள். யார? இறை நம்பிக்கை இல்லாதவர்களை நீங்க உங்க உற்ற நண்பர்களா எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தவறானது, மோசமானது. அவங்க உங்களுக்கு எப்பயுமே அவங்களுடைய உள் மனசுல தீமை செய்யறதுதான் நினைச்சிருக்கிறாங்க. அதத்தான் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான், அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை நேசிப்பது இல்லை. நீங்களோ எல்லா இறை வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களை சந்திக்கும் போது நாங்களும் உங்களுடைய தூதரையும் வேதத்தை நம்புகிறோம் என கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றதுமே உங்கள் மீது மன எரிச்சல் கொண்டு தன்னுடைய விரல் நுனிகளை கடிக்கிறார்கள். அவர்களிடம் நீ கூறுவீராக, நீங்கள் உங்கள் எரிச்சல்லையே மூழ்கி சாகுங்கள். பின்னமாக அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் மறைத்திருப்பதையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். நாம நினைக்கிறோம், எனக்கு எவ்வளவு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, இவங்க பாலிய சிநேகிதம். அது மட்டும் இல்லை, இவங்க பரம்பரையா நாங்க எங்க குடும்பத்தோட பழகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளங்கள்ல மறைஞ்சு இருக்கிறதையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறான். ஏண்டா நம்ம ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த வசனம் பாருங்க, 120. உங்களுக்கு நன்மை ஏதும் கிட்டி விட்டால் அது அவர்களை வருந்த செய்கிறது. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய நண்பர்களுக்கு ஒரு நன்மை நடந்தா சந்தோஷப்படுவோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு. ஆனா இறை நிராகரிப்பாளர்கள் எப்படி இருப்பாங்க, நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பாங்க, வெளியில ஒண்ணும் உள்ளத்துல ஒண்ணும். அது அல்லாஹ் நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குறான். பாருங்க, உங்களுக்கு நன்மை ஏதாச்சும் நடந்துட்டா அவங்க வருத்தப்படுறாங்க, மேலும் உங்களுக்கு துன்பம் நேர்ந்து விட்டாலோ அது அவர்களை மகிழ்வுறச் செய்கிறது. ஆனால் நீங்கள் நிழல் குலையாமலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியும் வாழ்ந்தால் உங்களுக்கு எதிராக அவர்கள் கையாளுகின்ற சூழ்ச்சி எந்த பலனையும் தரப்போவதில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் இருக்கிறான்ல, திண்ணமாக அவர்கள் செய்து கொன்ற அனைத்தையும் அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதனாலதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூழ்ந்து அறியக்கூடியவனா இருக்கான்.
நீ அல்லாஹ்வை நம்பி நீங்க இருக்கும்போது அவங்க அதுக்கு மேல எது சூழ்ச்சி செஞ்சா பாதிக்காத அளவுக்கு அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த இடத்துல பாருங்க, உயர்ந்தோனாகிய அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் ஆகிய இறை நம்பிக்கை கொண்டவங்க இருக்காங்கல்ல, அவர்கள் நயவஞ்சவர்களை அந்தரங்க நண்பர்களாக ஆக்கி கொள்ள கூடாதுன்னு தடை விதிக்கிறான். தடையாவே நமக்கு சொல்லி காட்டுறான். ரகசியங்களை, எதிரிகள் தொடர்பான அந்தரங்க தகவல்களை இந்த நயவஞ்சர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது, தெரியற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. ஏண்டா அவங்க ரொம்ப மோசமா இருப்பாங்க. அல்லாஹ் இந்த இடத்துலயே பாருங்க, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லலையே, ஏன் தெரியுமா? நயவஞ்சர்கள் தனது பலத்தையும் கடினமான முயற்சியும் பயன்படுத்தி இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கேடு விளைவிப்பாங்க. அவங்க அதுல குறையே வைக்க மாட்டாங்க. தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு மாறு செய்வாங்க. அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கவும் முயற்சி செய்வாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். பலம் கொண்ட மட்டும் மோசடியும் சூழ்ச்சியும் செய்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு சூழ்ச்சி செய்வாங்க. அது மட்டும் இல்ல, சிரமத்தையும் துயரத்தையும் தரக்கூடிய ஒவ்வொன்னையும் அவங்க செஞ்சு அகமகிழ்வாங்க. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்கேன்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமா உண்மையான இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுறான். அப்ப எவ்வளவு கருணையும் கிருபையும் உடையவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்கள் மேல இருக்கிறான் பாருங்க. நீங்க நயவஞ்சகர்களா உற்ற நண்பர்களா எடுக்காதீங்க. அவங்க முடியுமான வரைக்கும் உங்களுக்கு கேடுதான் செய்வாங்க. உங்களுக்கு கேடு, உங்களுக்கு கஷ்டம் வந்தா அப்படியே உள்ளத்தால் மகிழ்ச்சி அடைந்து பூரிச்சு போவாங்க. அடுத்து அந்த வகையில உங்களை போன்ற இறை நம்பிக்கையாளர்களை விடுத்து வேறு யாரையும் அந்தரங்க நண்பர்களா நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. அல்லாஹ் தஆலா இந்த 118ல சொல்றான். ஏன்னா உங்களை போன்ற இறை நம்பிக்கையாளர்கள் விடுத்து பிற மார்க்கத்தை சேர்ந்தவரை ரகசிய சிநேகிதர்களா ஆக்காதீங்க. அப்போ நம்ம சிநேகிதர்களா எடுத்துக்கலாம், நண்பர்களா எடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட போகலாம், வரலாம், கொடுக்கலாம், வாங்கலாம், மேலோட்டம். அந்தரங்கமா நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இறை தூதரை அனுப்பினாலும் ஒருவரை ஆட்சி பிரதிநிதியாக ஆக்கினாலும் அவருக்கு அவசியம் இரு ஆலோசகர்கள், அந்தரங்க நண்பர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஒரு ஆலோசகர் நன்மை செய்யும்படி ஏவி அதற்கு தூண்டுகோலாக இருப்பார். மற்றொரு ஆலோசகர் தீமை புரியுமாறு ஏவி அதற்கு தூண்டுகோலாக இருப்பார். குற்றங்கள் இருந்து அல்லாஹ் யாரை காக்கின்றானோ அவரே மாசற்றவராய் இருப்பார். சுப்ஹானல்லாஹ். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் 6611வது ஹதீஸா இருக்கு. அப்ப பாருங்க, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா 2 பேரையும் நியமிச்சிருக்கான். அப்ப நாம நல்லோர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத பாக்குறோம். இப்னு அபீ ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு தடவை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஆட்சி காலத்துல சொல்றாங்க, ஒரு இளைஞர் இருக்கிறாரு. ஈராக்ல பிரபலமானியவர் அவரு. அல்ல ஹீரா எனும் ஊரை சேர்ந்தவர். ஆனா அவர் கிறிஸ்தவர். அவர் ரொம்ப திறமையான ஒரு மனுஷன். அவரை நினைவாற்றல் மிக்கவராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறாரு. அவரை நீங்க இந்த அரசாங்க எழுத்தாளர் பணியில நியமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்றாங்க. யாருகிட்ட? உமர் ரலியல்லாஹு கிட்ட. இத இப்னு அபீ ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்போ இத கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். அவ்வாறு நான் செய்தால், அதாவது அந்த கிறிஸ்தவ நண்பரை என்னுடைய அரசாங்க எழுத்துப்படியில கொண்டு வச்சா, அவங்க சொல்றாங்க, இறை நம்பிக்கை கொண்டோரை விடுத்து மற்றவரை அந்தரங்க நண்பராக தேர்ந்தெடுத்தவனாயிருவேனே அப்படின்னு பதில் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அரசாங்க எழுத்து பணின்னு வரும்போது எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்போ இவ்வளவு பெரிய கைதேர்ந்த ஒரு பிரபலியமான ஒரு அறிவுள்ள திறமை வாய்ந்த நினைவாற்றல் மிக்க ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவரை நம்ம பணிக்கு சேர்க்கலாமாண்டா? வெளியில இருக்கிறதுக்கு சேர்க்கலாம். அந்தரங்க பணிகளுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு அதுக்கு சேர்க்க கூடாது. அப்படி சேர்த்தா இந்த வசனத்துக்கு நான் மோசம் செஞ்சவனா ஆயிருவேனே அப்படின்னு சொல்றாங்க. தப்சீர் குர்துபி, தாரிகு தபரி இதுல எல்லாம் செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்ப எப்போதுமே நம்ம என்ன செய்யக்கூடாது?
நம்மளுடைய ரகசிய விஷயங்களுக்கு மற்றவர்களை உற்ற நண்பர்களா எடுக்கக்கூடாது. ஏன் இறை நம்பிக்கையாளர்களை எடுக்கணும்னு சொன்னா, அவங்க அல்லாவை நம்புறாங்க, மறுமையை நம்புறாங்க, மோசடி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுனா அல்லாவுக்கு முன்னாடி நிக்கணும், பதில் சொல்லணும், தண்டிப்பானேங்கிற அச்சம், பயம், உணர்வு இருக்கும். ஆனா அவங்க இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களா இருக்கிறதுனால, மறுமையை நம்பாததுனால அவங்க எல்லா விதத்திலும் மோசடி செய்யக்கூடியவர்களா இருக்கலாம். அதனால நீங்க கவனமா இருங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த 118வது வசனத்துல சொல்றான். உங்களுக்கு கேடு விளைப்பதில் அவங்க எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க, நீங்க சிரமப்படுவதை அவங்க விரும்புவாங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி, நீங்க சிரமத்துல சிக்கி தவிக்கிறத அவங்க விரும்பக்கூடியவர்களா இருக்கிறதுனால நீங்க கவனமா இருங்க அப்படிங்கிறத உணர்த்தி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் நீங்க எதிரிகளை இனம் கண்டு கொள்ளணும். அவங்க வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில எல்லாம் அந்த விரோதத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்காங்க. அதனால நீங்க கவனமா இருங்க. அவங்களுடைய முகக்குறிகள்லயும் அவங்களுடைய நாவிகள்லயும் தெரித்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானதா இருக்கு. அதோட அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் மீது வெறுப்புணர்வை காட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அத அவங்க உள்ளத்துல தேக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல சிந்தனை கிடையாது. அதனால அவங்கள உற்ற நண்பர்களா எடுக்காதீங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்களேன். அதை தொடர்ந்து இதோ அல்லாஹ் தஆலா 119ல சொல்றான், நீங்கள் அவங்களை நேசிக்கிறீங்க, ஆனா அவங்க உங்களை நேசிக்கல. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களோட நயவஞ்சர்கள் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துவத நீங்க பார்த்து அவங்கள நேசிக்கிறீங்க. ஆனா அவங்க வெளிப்படையாகவும் சரி, அந்தரங்கத்திலயும் சரி உங்களை நேசிக்கல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவ தவிர யார் இப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? நம்ம வெளிப்படையா பேச வச்சு நம்ம நம்புறோம். ஆனா நீங்க அப்படி நம்பாதீங்க. அவங்க உள்ள தளவுல உங்களை நேசிக்கல. அவங்க உங்களுக்கு உங்களுக்கு மேல வெறுப்பா இருக்காங்க. அதனால நீங்க கவனமா இருங்க. இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்குரிய இறை வேதத்தையும் அவர்களுக்கு வழங்கப்பெற்ற இறை வேதத்தையும் முன்னாள் கடந்து போன காலங்கள்ல வழங்கப்பட்ட எல்லா வேதத்தையும் நம்பக்கூடியவர்களா இருக்கீங்க. ஆனா அவங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்ட இறை வேதத்தை, அதாவது இந்த குர்ஆனை மறுக்கிறாங்க. அதனால உங்களை அவர்கள் வெறுப்பதை காட்டிலும் அவர்களை நீங்க வெறுப்புறதுதான் மிக பொருத்தமானதா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நாம அப்படிதானே இறை நம்பிக்கை கொண்டவங்கள்ல முன்னாடி உள்ள தூதர்களை நம்புறோம், முன்னாடி உள்ள வேதங்களை நம்புறோம், எல்லா விஷயத்தையும் நம்புறோம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு கொடுத்த வேதத்தை நம்புறாங்களா? இல்ல, மறுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்களை எப்படி நம்ம உற்ற நண்பர்களா எடுத்துக்கிற முடியும், க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆக்கிக்கிற முடியும்? அவங்க நம்மளை வெறுக்கிறத விட நம்ம தான் அவங்களை வெறுக்கணும். ஏன்னா அவங்க நம்மளுடைய வேதத்தை ஏத்துக்கறலையே. இந்த இறுதி வேதத்தை ஏத்துக்கிறாட்டி அவங்க மூமினாவே ஆக முடியாதே அப்படிங்கிறத இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன செய்றாங்க, அவங்கள சந்திக்கும் போது நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தனியா இருக்கும்போது உங்க மேல கொண்ட அந்த சீற்றத்தின் காரணமா, கோபத்தின் காரணமா தன்னுடைய விரல் நுனிகளை கடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாம என்ன செய்யணும், ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாம இப்னு மசூத் ரலியல்லாஹு சுத்தி ரஹ்மத்துல்லாஹ்னு நிறைய பேர் அந்த கருத்தை சொல்றாங்க. அந்த விரல் நுனிகளை கடிக்கிறது எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா, அவங்க ஒரு வஞ்சகத்தனமா இருந்தா அந்த இது வரும். அதனால நம்ம என்ன அவங்களுடைய சீற்றத்தையும் அவங்களுடைய கோபத்தையும் இது காட்டக்கூடியதா இருக்கு. நம்ம அதனால என்ன செய்யக்கூடாது, அந்தரங்க நண்பர்களா அவர்களை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நகையவஞ்சகர்களுடைய கடுமையான பகை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கையில 120ல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டா அது அவங்களுக்கு கவலையை கொடுக்குது, உங்களுக்கு ஒரு தீமை நேர்ந்தா அது அவங்களுக்கு பூரிப்படைகிறாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த நிலை இறை நம்பிக்கையாளர்கள் மீது நயவஞ்சகர்களுக்கு இருந்த கடும் பகையை காட்டுது. இறை நம்பிக்கை கொண்டவருக்கு ஏதாச்சும் ஒரு செழிப்பு, உதவி, ஒத்துழைப்பு கிடைத்தா அவங்க என்ன செய்றாங்க, எண்ணி எண்ணி அப்படி கருகி போறாங்க. அந்த நயவஞ்சகர்களுக்கு அது கவலை அளிக்கக்கூடியதா இருக்குது. அதே நேரத்துல முஸ்லிம்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டா, அவங்களுக்கு எதிரா பகைவர்களுக்கு வெற்றி கிடைச்சா, அவங்க என்ன செய்யறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாருங்க, இதே மாதிரிதான் உஹது போர்ல நடந்த நேரம். உஹது போரத்துல சில சலசலப்பு வரும், தோல்வி அடைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் வரும் பாத்தீங்களா? அந்த நேரத்துல கூட நயவஞ்சகர்கள் பூரிப்படைஞ்சாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதை கொடுக்குறாங்க.
இதோட பின்னாடி நிறைய பார்ப்போம். அப்போ அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அந்த முஸ்லிம்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை நடந்தா அவங்க அதை பார்த்து கவலைப்படுவாங்க. அவங்க கஷ்டம் வந்தா பூரிப்படைஞ்சு போவாங்க. அதனால இறை நம்பிக்கையாளர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், நீங்க பொறுமையை மேற்கொண்டு இறைவனை அஞ்சினால் அவங்களோட சூழ்ச்சி இருக்குல்ல, அந்த சூழ்ச்சி, அந்த தீங்கு எதுவுமே உங்களுக்கு தாக்காத மாதிரி நான் அவங்கள சூழ்ந்து இருக்கிறேன். தீயோருடைய தீங்குல இருந்து, கெட்டவர்களின் சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வழிமுறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குறான். நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை நம்புங்க, மறுமையை நம்புங்க. இந்த மாதிரியான நயவஞ்சகர்கள் உற்ற நண்பர்களை எடுக்காதீங்க. அந்த அல்லாஹ்வை நம்பி நீங்க பொறுமையோட இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல பாருங்க 3 விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒண்ணு, பொறுமையை மேற்கொள்ளுங்க, பொறுமையோட இருங்க. 2வது, இறைவனை அஞ்சி இருங்க. அப்போ இறைவன் அந்த எதிரிகளை பார்த்துக்கிடுவான். 3, அல்லாஹ்வின் மீது முழுமையா நம்பிக்கை வச்சிருங்க. இந்த 3 செயல்களும் உங்கள்ட்ட இருந்தா எதிரிகளிடமிருந்து, அவங்களுடைய சூழ்ச்சிகள்ல இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். நேத்து நம்ம பார்த்தோம்ல, நான் இறைவனை நம்பிக்கை கொள்றதுல இறை நம்பிக்கை உள்ள மக்கள் எவ்வளவு தவக்குள்ள இருப்பாங்க. ஓதி பார்க்க மாட்டாங்க, ஊதி பார்க்க மாட்டாங்க, பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்க, யார்கிட்ட எந்த தேவைக்கும் போக மாட்டாங்க, முழுமையா அல்லாஹ்வை சார்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ்வை நம்பி பொறுமையோட இருந்து அல்லாஹ்வை அஞ்சி அவனை முழுமையா சார்ந்து இருந்தா இந்த எதிரிகள், இந்த நயவஞ்சகர்கள், இவர்களுடைய சூழ்ச்சி உங்களை எதுவும் செய்யாது. நாம அதுல அவர்கள்ல இருந்து உங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து வரக்கூடிய 121வது வசனத்துல இருந்து 29 வசனம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹது போர்ல நடந்த வரலாறு, அந்த இடத்துல ஏற்பட்ட சோதனை, அப்ப இறை நம்பிக்கையாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் இடையில நடந்த அந்த விஷயங்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்ட போறதா இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நமக்கு இந்த வசனங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுக்குது. நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். சும்மா எல்லாத்தையும் நண்பர்களா தேர்ந்தெடுக்க கூடாது. அல்லாஹ்வை நம்பக்கூடிய விசுவாசிகளைத்தான் நம்மளுடைய உற்ற நண்பர்களா, க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆக்கிக்கணும். ஏன்னா நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்கிறதுல எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம், எல்லாத்துலயும் ஆலோசனை செய்வோம், எல்லாத்துலயும் மஷூரா பண்ணுவோம். அவங்களுக்கு நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியா இருப்பாங்க. எப்படி நம்ம கண்ணாடி நம்மளுடைய குறையையும் காட்டுது, நம்மளுடைய நிறையையும் காட்டுது, நம்மளுடைய அழகையும் காட்டுது, அசிங்கத்தையும் காட்டுது, அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட நண்பர்களை தான் நம்ம செலக்ட் பண்ணவும் செய்யணும். நம்ம வேற யாரையும் நயவஞ்சகர்களை தேர்ந்தெடுத்துட்டா அவங்க நமக்கு பெரிய மோசடிக்காரர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி உங்களுக்கு அறியாம நீங்க அல்லாஹ்வை நம்பி பொறுமையோட இருந்து தவக்குல் வச்சு இருந்தீங்க, உங்களையும் அறியாம அவங்க சூழ்ச்சி செஞ்சா அல்லாஹ் அந்த சூழ்ச்சியை பாதுகாப்பான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நமக்கு அழகா சொல்லி தர்றான். பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க, 121வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, நீர் அதிகாலையில் உமது வீட்டை விட்டு புறப்பட்டு முஸ்லிம்களை, அதாவது உஹது போர்க்களத்தில் அவரவருக்குரிய அணிவகுப்பு இடங்களில் போருக்காக நிறுத்திக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை முஸ்லிம்களுக்கு நினைவூட்டுவீராக. அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு சொல்றான், நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போருக்கு போனீங்கல்ல, அப்ப அணி அணியா மக்களை நிப்பாட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடந்துச்சு இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. நீங்க செஞ்ச ஒவ்வொன்னையும் அல்லாஹ் பார்க்கறான். பாருங்க, அணிகளை சஃப்புகளை சரி பண்ணது முதல் கொண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா? அப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம அல்லாஹ் எப்படி உற்று கவனிக்கிறான், இந்த சிந்தனை மட்டும் இருந்தா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா அழகா இருக்கும். வாங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இந்த வசனங்கள்ல குறிப்பிட்ட நிகழ்ச்சி உஹது போர்ல நடந்தது அப்படிங்கிறத பெரும்பாலான அறிஞர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க. ஹசன் அல் பஸ்ரி அவங்களும் அல் அஹ்ஸாப் அந்த போரை பத்தி இந்த இடத்துல சொல்லுதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அறிந்தவன். வாங்க போய் பார்ப்போம். உஹது போர் ஹிஜ்ரி 3வது ஆண்டுல
கிபி 625 சவ்வால் மாதம் சனிக்கிழமை நடந்தது. சவ்வால் மாதம் 11வது நாள் நடந்துச்சுன்னு கத்தாதா ரஹமத்துல்லா சொல்றாங்க. சவ்வால் மாதத்துல நடுமத்தியில நடந்துச்சு சனிக்கிழமையில அப்படின்ட்டு இக்ரிமா ரலியல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் மிக அறிந்தவன்னு சொல்லிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா அது அந்த நேரத்துல நடந்துச்சு. அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான். அதே நேரத்துல பதிர் போரத்துல மக்கா இணை வைப்பாளர்கள் என்ன செய்யறாங்க, முக்கிய பிரமுகர்கள் பலர் கொல்லப்படுறாங்கல்ல. அப்ப அதனால என்ன செய்யறாங்க, அந்த மக்காவாசிகள் முஸ்லிம்களை தாக்குவதற்காக நிதி திரட்டுறாங்க. ஒரு வணிக குழுவை பெரிய சரக்கோட அபு சுஃபியான் தலைமையில வர்றாங்க. அதை பிடிக்கணும்னு இவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்க பதிர் போர்ல கொல்லப்பட்ட மக்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய தலைவருக்கும் எல்லாம் சேர்ந்து போருக்கு போகணும், இந்த முஸ்லிம்களை அழிக்கணும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களுடைய சமுதாயத்தையும் அடியோடு ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செல்வத்தையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க. எதை? இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக. அதுக்கு பின்னாடி அந்த செல்வங்களை அதுக்கு செலவழிக்கிறதுக்காக நிறைய படைகளையும் குழுக்களையும் தயார் பண்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அது தயார் பண்ணதோட மட்டும் இல்லாம மதீனாவின் பக்கத்துல இருக்கக்கூடிய உஹதுக்கு பக்கத்துல அவங்க போருக்கு கிளம்பி முகாமும் விட்டாங்க. இப்போ மதீனாவுல வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எதிரிகளை சந்திக்க நாம கிளம்பணும். இந்த மாதிரி அவங்க நம்ம கிட்ட போருக்கு வந்திருக்கிறாங்க. நாம என்ன செய்யலாம், மதீனாவிலேயே தங்கி இருந்து அந்த போருக்கு அந்த விஷயங்களை முறியடிக்கலாமா, இல்ல வெளியில போய் உஹதுலயே சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜும்மா முடிச்சுட்டு மக்கள்கிட்ட ஆலோசனை செய்யறாங்க, ஒரு மசோரா செய்யறாங்க. அந்த நேரத்துல நயவஞ்சகர்களோட தலைவன் அப்துல்லா இப்னு உபை இருக்கிறான்ல, கூடவே இருந்து முஸ்லிம் ஆனதா சொல்லி ஆக்ட் பண்ணி நடிச்ச ஒரு மிகப்பெரிய நயவஞ்சகனோட தலைவன். இந்த உபை சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா, மதீனாவிலே நம்ம தங்கி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னு சொன்னா உஹதுல அவங்க தங்கி இருந்தா அது அவங்களுக்கு ஒரு மோசமான சிறை பகுதியா ஆகட்டும். அங்கே அதாவது மதீனாவுக்குள்ள அவங்க நுழைஞ்சா நம்மளுடைய ஆண்கள் அவங்களோட போய் போராடலாம். பெண்கள் சிறுவர்கள் மேல இருந்து கற்களை எரிஞ்சு அவங்கள தாக்கலாம். அதனால நம்ம எங்கேயே இருப்போம். உஹதுல இருந்து அப்படி அவங்க திரும்பி போயிட்டா அவங்களுக்கு இழப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாரு. இப்படி சொல்லும் போது ஏற்கனவே பத்ரு போர்ல கலந்து கொள்ளாத நபித்தோழர்கள் நிறைய இருந்தாங்கல்ல. ஏன்னா பத்ரு போர் நடந்தப்போ அவங்க போருக்காக போகல, அந்த வாணிக குழுவை இது பண்ணணுங்கிற அந்த எண்ணத்துலதான் போறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அப்படியே அந்த சூழலை மாத்திட்டான். அப்போ நிறைய பேர் அந்த நேரத்துல அந்த போர்ல கலந்துக்கறல. அப்படி கலந்துக்கிறாத நபித்தோழர்கள்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம உஹதுக்கே போய் அங்கேயே நம்ம சந்திப்போம் அப்படின்னு அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மஷூரால ஆலோசனை சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, உடனே வீட்டுக்குள்ள போறாங்க. போய் தன்னுடைய போர் கவச ஆடை இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா நபி தோழர்கள்ல சிலருக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவேளை மதீனால இருந்தே இந்த போரை சந்திக்கலாம்னு நினைச்சாங்களோ, நம்ம தான் அவங்கள கட்டாயப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, உள்ள இருந்து வெளியே வந்ததும், அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனாவுல தங்கி இருப்பது நல்லதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம அப்படியே செய்வோம். நாங்களும் உங்களை கட்டாயப்படுத்துறோமோ அங்க போலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுடைய மன கஷ்டங்களை சொல்லி காட்டுறாங்க. சொல்லும் போது உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நபிக்கு போர் கவசத்தை தனது கவச ஆடைய அணிஞ்சிட்டா அவருக்கு அல்லாஹ் ஒரு முடிவை தராத வரைக்கும் அதுல இருந்து பின்வாங்க முடியாது. போர் கவசத்தை அந்த அணிஞ்சிட்டா போட்டுட்டா அவங்க அந்த இடத்துக்குதான் போகணுமே தவிர அங்கதான் இல்ல, அந்த போர் அந்த ஒரு நிலைமை முடிவு வராத வரைக்கும் அதை கழட்ட மாட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம், கிளம்பிடுவோம். இப்ப நம்ம கிளம்பிட்டோம் தானே, அதனால கிளம்புன மாதிரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோழர்கள் 1000 பேரோட புறப்பட்டு மதீனாவுக்கு பக்கத்துல இருக்க ஷவுத்துங்கிற தோட்டத்துக்கு பக்கத்துல வர்றாங்க. அப்படி வரும்போது நயவஞ்சர்களுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இருக்கான்ல, அவனுக்கு ஒரு மனசுல குழப்பம் என்ன சொல்றான், நம்ம சொன்ன யோசனையே கேட்கல அப்படிங்கிறதுனால கோச்சுக்கிட்டு தான் கூட வந்த
அவங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அத வந்து 3ல 1 பங்குன்னு சொல்றாங்க. அந்த வீர்களோட இல்ல நாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க, பின்வாங்கிடுறாங்க. அப்போ அந்த உபயும் அவங்களுடைய நண்பர்களும் இந்த இடத்துல இருந்து வெளியாகிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு வந்து போர் நடக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தெரியல. போருக்கு தானே நாங்க வந்தோம். அப்படி இல்லாத சூழ்நிலையில நாங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியாகிடுறாங்க. இதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. இறுதியில உஹது மலையோட கணவாயில ஒரு ஓடை ஒண்ணு வருது. அந்த இடத்துல இவங்க முகாமிட்டு உஹது மலையை நோக்கி, அதாவது வந்து அதை தன்னுடைய முதுகு பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, போர் செய்யறதுக்கு ஒவ்வொன்னா உத்தரவு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செய்யுங்க, இதுக்கு நீங்க மாறு செய்யக்கூடாது, கண்டிப்பா நீங்க என்ன செய்யக்கூடாது, இங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஓடைக்கு பக்கத்துல ஒரு படைய நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி சொல்றாங்க, நம்ம போரிடுமாறு உத்தரவிடாத வர கண்டிப்பா நீங்க யாருமே போரிடக்கூடாதுங்கிறதையும் சொல்றாங்க. அங்க அழகான முறையில படைகளை நிப்பாட்டி நான் சொல்ற வரைக்கும் நீங்க போர் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு முஸ்லிம்களுடைய பலத்தை இந்த இடத்துல பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தன்னுடைய தோழர்கள் 70 பேரோட சேர்ந்து போரிடறதுக்கு தயாரா அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு களமாயில நிறுத்துறாங்க. அப்போ அம்பெய்யக்கூடிய வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, பனு அம்ர் பின் அவுஃப் குலத்தார்ல ஒருவரான அப்துல்லா பின் ஜுபைர் அவங்கள தலைவரா அங்க நியமிக்கிறாங்க. நியமித்து அவங்க நிக்கும் போது அன்றைய தினத்துல அம்பெய்யக்கூடிய வீரர்கள் 50 பேர் இருக்கிறாங்க முஸ்லிம்களுடைய கூட்டத்துல. அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மலைப்புறத்துல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த வழியா வராம நீங்க பாத்துக்கோங்க. அதாவது வந்து ஒரு ஒரு குழுவ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நிப்பாட்டி, நீங்க இந்த வழியா எதிரிகள் வராம பாத்துக்கோங்க. போருடைய சூழ்நிலை எங்களுக்கு சாதகமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு பாதகமா இருந்தாலும் சரி, ஏன் எங்களுடைய பறவைகள் கொத்தி தூக்கிட்டு போறதை நீங்க பார்த்தாலும் சரி, நீங்க இந்த இடத்துல இருந்து விலகி வந்துடக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளைய கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. இதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கவச ஆடைகளை தான் மேல அணியிறாங்க. போட்டு பனு அப்துத்தார் குலத்துல ஒருவரான மொசாயிப் பின் உமைர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட முஸ்லிம்களுடைய கொடியை கொடுக்குறாங்க. அன்றைய தினம் இளைஞர்கள் சிலருக்கு போர்ல கலந்துக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அப்ப சிலரை விட்டுட்டு அங்க போறாங்க. அப்ப உஹதுக்கு அடுத்து சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் அகல் போர் நடந்தது அப்படிங்கிறதை இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, 3000 பேர்களை கொண்ட எதிரி படை அங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட 100 குதிரைப்படை வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அணிகளை பக்கம் பக்கமா நிப்பாட்டி, அவங்க எப்படி நிப்பாட்டுறாங்க பாருங்க. வலது பக்கத்துல ஒரு குதிரைப்படையை நிப்பாட்டுறாங்க. அதுல ஹாலித் இப்னு வலீத் இருக்கிறார். அப்போ முஸ்லீம் ஆகல. இடது புறத்துல ஒரு குதிரைப்படையை நிப்பாட்டுறாங்க. அங்க யார் இருக்கா, இக்ரிமா பின் அபு ஜுஹல் இருக்கிறாரு தலைவரா. கொடிய வந்து பனு அப்துத்தார் குலத்திட்ட அவங்க கொடுக்குறாங்க. பின்னாடி 2 அணிக்கும் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத உஷாரா அந்த இடத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இத பத்தி நம்ம பின்னாடி இத பத்தி பேசுறது வரும். அப்ப சொல்லலாம்னு இங்க இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் இதோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு அல்லாஹ் தஆலா அதத்தான் இந்த இடத்துல சொல்றான், நபியே உஹது போருக்காக இறை நம்பிக்கையாளர்களை உரிய இடத்துல நிறுத்தும் போது உம்முடைய குடும்பத்தால இருந்து அதிகாலையில் நீர் புறப்பட்டதை எண்ணி பார்ப்பீராக. அல்லாஹ் தாலா அந்த உஹதுக்கு போகிறதுக்கு நீங்க வீட்டுல இருந்து கிளம்புனீங்கல்ல, அந்த நேரத்தை நினைச்சு பாருங்க. இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் கட்டளையிட்ட இடங்கள்ல இருந்து இறங்கி அணியின் வலப்புறத்தில் இடப்புறத்திலும் நிறுத்தினீங்கல்ல, அல்லாஹ் அதை ஒவ்வொன்னையும் செவியேற்று கொண்டிருந்தான், பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த வசனம் நீங்கள் சொல்லுவதை செவியேற்பவனாகவும் உள்ளங்களில் உள்ளதை அறியக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறாங்கிறத உணர்த்தி காட்டக்கூடியதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த இடத்துல எந்த செயல் செஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாக்குறான்
பார்க்காம எந்த ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறத இந்த இடம் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. இதை தொடர்ந்து 129வது வசனம் வரைக்கும் இந்த போர் சம்பந்தப்பட்ட வசனம் தான் வருது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த வசனங்கள் நமக்கு முக்கியமா எந்த விஷயத்த சொல்லி காட்டுது? நம்ம நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். நயவஞ்சகர்களையோ மாற்று மத நண்பர்களையோ க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆக்கிக்கிற கூடாது. அப்படி ஆக்குனா நமக்கு தான் ஆபத்துங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அவங்க உங்க மேல கோபத்தோடையும் சீற்றத்தோடையும் வஞ்சகத்தோடையும் இருக்கிறாங்க. நீங்க வேண்டாம் அவங்க வெளியில பேசுறத நம்புவீங்க. ஆனா அவங்க உங்க மேல நம்பிக்கையோட பாசத்தோட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த வேதத்தையும் இந்த மார்க்கத்தையும் மறுமையையும் மறுத்தவர்கள். எப்படி அவங்க மோசமா நடந்துகிட்டாங்கன்னா ஒரு உஹது போர்ல நடந்த நிகழ்ச்சிகளை பாருங்க. இது மாதிரிதான். அப்ப நீங்க ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனா இருக்கான், கேட்கக்கூடியவனா இருக்கான், உற்று நோக்கக்கூடியவனா இருக்கான். நீங்க இறை நம்பிக்கை கொண்டு பொறுமையோட தவக்கலோட இருந்தீங்கன்னா அந்த சூழ்ச்சியெல்லாம் அல்லாஹ் முறியடிப்பான் அப்படிங்கிறத. அப்ப நாம இறை நம்பிக்கை கொண்டு பொறுமையோடையும் அல்லாஹ் மீது தவக்கலோடையும் நம்ம இருந்தா நம்மளுடைய காரியங்கள்ல நமக்கு வெற்றி நிச்சயங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். யா அல்லாஹ் கேட்ட ஒவ்வொரு செய்திகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களாக, இறை நம்பிக்கையில் உறுதியோடு இருக்கக்கூடியவர்களாக, எல்லா நேரங்களிலும் உன்மீது தவக்கல் உள்ளவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தோழர்களை நல்லோர்களாக எங்களுக்கு ஆக்கி தந்தர்கள் யா அல்லாஹ். தீயோர்களின் தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம் யா அல்லாஹ். எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் உற்றார் உறவினர்களை, எங்கள் நண்பர்களை யா அல்லாஹ் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நயவஞ்சர்களை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. உலக நாடுகளில் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருந்து யா அல்லாஹ் பாதுகாத்து உன்னுடைய உதவியும் தாராளமாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரப்பே யா ரஹ்மானே கேட்ட ஒவ்வொரு வசனங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதோடு பிற மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.